அப்புறம் வாரம் சந்திப்போம் அக்கா. ஆனா அவ மட்டும் வரவே இல்லை. கல்யாணத்துக்காக வரம் பார்த்தோம், பிடிவாதமா மறுத்தா. விலாசம் தெரியாத ஒருத்தன் வருவான்னு அவளுக்கு நம்பிக்கை. அக்கம் பக்கத்து கிராமத்துல போய் நான் அவனை பத்தி விசாரிச்சேன். வீட்டுல அடி உத, ஊர்ல ஏச்சு பேச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை அவளே ஒரு மஞ்சள் கயிற்று எடுத்து கட்டிக்கிட்டு கிணத்துல கோச்சிட்டா சார். இந்த உண்மைதான் சார் நான் கதையாக்கினேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், நீங்க காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த நிலைமையில அந்த பொண்ணு செத்து போனா அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு. அப்பா வந்துட்டான். இந்த முறை நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அல்பாயுச போட்டோ என்ன இருக்குதா? எஸ், ஐ ஹேவ். உன் பேர் ஆனந்த். ஆனந்த். தங்கச்சி பேர் ஜானா. நீ எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்க. வீடு மைசூர் பக்கத்துல. ஒரே பையன், ஒரே அப்பா, ஒரே அம்மா. கார் இருக்கு, மோட்டார் சைக்கிள் இருக்கு. தங்கச்சி நீ லவ் பண்ண, ஆனா இது நிச்சயம் பண்ண கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னே ஷாப்பிங் போனீங்க. லாரி அடிச்சது, எலும்புதான் முறிஞ்சது, அடி அதிகம் இல்ல, அவ்வளவுதான். வீடு மைசூர்ல, பிசினஸ் மைசூர்ல. பின்ன எதுக்கு நான் மெட்ராஸ் வந்தேன்? சரக்கவா அப்படியே வச்சுக்கலாம். புதுசா சலூன் தொடங்க மெட்ராஸ் வந்திருக்கீங்க. இன்னொரு விஷயம், அந்த ஆளு கண்ணாடி போட்டிருப்பான், அதுவும் இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஆளு எந்த கம்பெனி ஜட்டி போட்டிருப்பான்னு சொல்லு, அதையே நானும் வாங்கி மாத்திக்கிறேன். ஐயோ, அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஏற்கனவே தமிழ் அம்மியில வச்சு நசுக்கி அரைச்சுதான் பேசுறீங்க. ஆக்சிடென்ட்ல எலும்பு உடைஞ்சிச்சு இல்ல, அத்தோட சேர்த்து தமிழ் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லு. வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. 19/8 take one. I'm sorry, என்னால வர முடியல. புது கம்பெனி வேலை. அப்படி என்ன ஒரு நிமிஷம் கூட பார்க்க வர முடியாம போச்சு அவனுக்கு அப்படின்னு நீ கேக்குது எனக்கு புரியுது. தொழிலுக்கு புதுசு, தனி ஆளா சமாளிக்க வேண்டி இருக்குது. சீக்கா படுத்திருக்கும் போது கூட வரல, சோம்பேறி, அப்புறம் எப்பத்தான் வரப்பற நீ அப்படின்னு நீ கேக்குது எனக்கு புரியுது. உன்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம். ஏன்னா நீ நீ நம்ம சம்சாரம் மாதிரி. அப்படி பிசினஸ்ல சொல்ல முடியுதா? சரி, கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க உயிர் பழிச்சீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்னு நினைச்சீங்க? நிச்சயமா அடி பலமா படலையே. டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? எலும்பு மட்டும் 4-5 உடைஞ்சு போச்சு. டாக்டருங்க கோந்து போட்டு ஓட்டிட்டு. அப்பா, இந்த அறுவை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. என் பின்னால வந்தப்பெல்லாம் உங்களை விரட்டினேன்ல, அதான் இப்படி ஏங்க வச்சுட்ட ஆண்டவன். இனிமே ஒரு நாள் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன். என்னமா அது? காஃபி. அவரு பால் தானே சாப்பிடுவாரு, உனக்கு என்ன மறந்து போச்சா? இது ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க, வேலை வேலைன்னு கண்டுபிடி சுத்தாதீங்க. இது ஆஸ்பத்திரி இல்ல, இங்கேயே தங்க சொல்லுவேன். தினமும் காலையில டிஃபனுக்கு இங்க வந்துருங்க, அம்மா தான் செய்யறாங்க. சரியா? பேச்சுலர் லைஃப் கண்டபடி செலவு பண்ண வேணாம். டைரியில அன்னாட செலவு எழுதி வைங்க. இந்த ஊர் ஹீட்டுக்கு வாரத்துல 2 நாளாவது எண்ணெய் வச்சுக்கணும். சரியா? நீ பேஷண்டா இல்ல நான் பேஷண்டா? முதல்ல வேலைக்கு ஒழுங்கா நீ மருந்து சாப்பிடு. மில்க் வந்துருச்சு. பால் தான் நான் எப்போதும் சாப்பிடுது. ஆமா, நல்லா இருக்கு பால். வரேன். போனா போகுது, பேஷண்ட்னு பார்த்தா என்ன நீ நம்ம விரட்டுற? காலையில எழுந்த உடனே பால் சாப்பிடு, ராத்திரி படுக்க சொல்ல விளக்கண்ண சாப்பிடு. உன் வேலைக்காரல்ல? வானாங்க, அது நவராது, பழங்காலத்து கட்டடம். சத்தியமா உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது சார். இதான் நான் கடைசி முறையா இங்க வருது. அத உங்க திருவாயாலேயே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிடுங்களேன். சொல்றேன்.
சொல்றேன். என்ன ஆயிடுச்சு இப்ப? கேள்வியா கேக்குற? எவ்வளவு பெரிய தப்பு பண்ற நீ தெரியுமா? You bloody. அந்த பொண்ணு என்ன புருஷன் நினைச்சிட்டு இருக்குது. எச்சில் பால் சாப்பிடுது, என்ன தொட்டு தொட்டு எல்லாம் பேசுது. ஓ காட், உடம்பெல்லாம் எரியுது. பொம்பளைங்க தொடர்றது புதுசு இல்லையா உனக்கு? That's my bloody profession. நீ செய்யல பொம்பளைங்க கையை பிடிச்சுக்கிட்டே பல்ஸ் பார்க்கல, ஸ்டெத்தஸ்கோப் வச்சுக்கிட்டே நெஞ்சில முதுகுல தொட்டு பார்க்கல. அது மாதிரிதான் சினிமால ஸ்ரீபிரியா என்ன தொடுது, ராதிகா என்ன தொடுது, சுமலதா என்ன தொடுதுன்னா அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தொழில், நடிப்பு, டப்பு. ஆனா இங்க இந்த பொண்ணு உண்மையிலேயே என்ன புருஷன் நினைச்சுக்கிட்டு மனசால தொடுது. அதான் மேன் எரியுது. பாவம், அவங்க பெற்றவங்களே அதை தாங்கிக்கல. எல்லாம் அந்த பொண்ணு குணமாற வரைக்கும் தானே. தினம் ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு போய். அது அரை கால் ஷீட் மேன். பாவி, ஏதாவது வம்புல மாட்டிக்க போற. கொஞ்ச நாள் தான் அந்த சமூக சேவை எல்லாம். பாவம் அந்த பொண்ணு இல்ல. என்னையா என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. ஐயாவுக்கு இன்னைக்கு தலகாணி ஒண்ணு செட்டப் பண்றதா சொல்லியிருந்தேன். நல்ல வெல்வெட் தலகாணி. இப்படி சொரிஞ்சே சாக போற நீ. ஏயா அந்த ஆளுதான் கண்டிக்க ஆள் இல்லாம அலைகிறான்னா அவனை கெடுக்கிறதுக்கு நீ ஏயா பின்னால சுத்துறீங்க? 40 வயசுல அடியை காண்டா அப்படின்னு அலையணும் இல்ல? தலாணி செட்டப் பண்றான் போயா. சாமி உச்சம் கேக்குது, பூசாரி குறுக்க நிக்குது. சரி அவர்கிட்ட பேசிக்கிறேன். எதையாவது செட்டப் பண்ணியோ பாய் தலைவாணி அத்தனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா, நான் சொல்லியா கேட்க போறாரு? எதுக்கும் போலீஸ்ல நம்பரை கொடுத்து வைப்போம். வரேன். bloody girl, எப்படி என் டெலிபோன் நம்பர் தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஓ, இங்க காத்து வாங்குறீங்களா? டேய் வாடா அப்படின்னு ஆர்டர் போட்டீங்களே, வந்துட்டேன். உங்களை யார் கூப்பிட்டாங்க? மூஞ்சி மட்டும் இல்ல கேட்டேன். டிரைவர் கிட்ட கொடுத்து இருக்கிறது. கழுத்தை மட்டும் தனியா கட்டி கார்ல வச்சா அது ஓடும்போது அங்கங்க உருளும். அது ஆடாம ஒரே இடத்துல இருக்க உடம்பு ஒண்ணு வேணும்னு கேட்டான். அதான் நானே வந்துட்டேன். இந்தாங்க. என்னமோ தெரியல, கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாவே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க காத்து கொஞ்சம் மேலப்பட்டுதான். புரிஞ்சுக்கிட்டா சரி. யாரவ? யாரு? உங்க வீட்டுல போன் எடுத்த பொம்பளை. என்ன உளற? நான் தான் சொன்னேனே, நீ போன் பண்ணப்ப ராங் நம்பர் போயிருக்கோன்னு. என் ரூம்ல என்ன தவிர வேற யாரு? அந்த பொம்பளை எடுத்த போதும் அதே பாட்டு வந்தது. நீங்க போன் எடுத்த போதும் அதே பாட்டு தான் கேட்டுச்சு. போன் பக்கத்துல ரேடியோ இருந்துச்சுன்னா எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் கேட்கும். வாங்க என் பின்னால. உங்க வீட்டுக்கு போன் பண்ணுங்க. What do you want? இல்ல நீ யாரு கேட்கன்னு சொல்லிடுங்க. உங்க மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உங்களை போன் பண்ண சொன்னேன். ஹலோ, ஆம்பளை குரல். சிஐடி வேலை பாக்குறியா? என்ன நினைச்சிட்டு மனசுல நீ? உன் இஷ்டப்படி ஆட நான் பொம்மை இல்ல. ஒண்ணு என்னடி 15-20 பொம்பளைய கூட்டி வச்சுப்பேன். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு. என் இஷ்டம் அது. நீ யாரு என்ன கேட்க?
நாளையில இருந்து இந்த பக்கம் வந்தாக்கள். நில்லுங்க. நீங்க 10 பொண்ணுங்களோட படுப்பேன், ஏன் இஷ்டம்னு சொல்லுங்க. சரி, அது வியாதியை நினைச்சு தாங்கிக்கிறேன். மனசுல இன்னொருத்துக்கு இடம் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால இது ஜீரணிச்சுக்க முடியாது. ஐ லவ் யூ டா. சும்மா இல்ல, நான் இங்க நம்ம கல்யாண நாளை எண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு சொல்லுங்க, இப்பவே உங்க பின்னால ஓடி வந்துடுறேன். ஐயா, போன் அடிக்குதுங்க. ஐயா, ஐயா, நானே எடுக்கிறேன். வேண்டாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். ஆமா, இன்னும் எத்தனை நாள் டாக்டர் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வாழ்க்கை? இந்த வெள்ளை ட்ரெஸ் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நானும் நல்லா தான் பேசுறேன், நல்லா சாப்பிடுறேன். இன்னும் என்ன பழைய ஞாபகத்தை கொண்டு வர போறீங்க? போன ஜென்மத்துல நான் யாரா இருந்தேன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க டாக்டர். சில விஷயங்களை அம்மா கிட்ட கூட பேச முடியாது. நான் கட்டிக்க போறவருக்கு கொஞ்சம் பழக்க வழக்கெல்லாம் சரியில்லை. சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட்டா தான் அவரை வழி கொண்டு வர முடியும். இப்ப விட்டுட்டு நாளைக்கு அழுதா என்ன புண்ணியம்? டு பி வெரி frank, நான் அழுதா அசிங்கமா வேற இருக்கும். உன்னை அழவிட கூடாதுன்னு பாக்குறேன். உன் ஹார்ட் பீட் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேனே. ஐம் சாரி, அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தவர் அப்செட் பண்ணிட்டேன்.